ஹாய்ப்பா. ஒரு பஃப் கை வச்சு ஒரு ப்ளவுஸ் ஒரு வீடியோ பார்த்துருவோமா? வாங்க பார்க்கலாம். ஹாய்மா, இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ போட போகிறோம். இங்கே பாருங்கள், பேக் சைடில் இது வந்து மேல் பக்கம் லைனிங் ப்ளவுஸ் ஆச்சா. நம்ம வந்து இதில் 2 இன்ச்சு விட்டுருக்கோம். இது வந்து பேக் சைடில் நம்ம ஒரு குட்டியாக கரை கொடுக்கறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். நம்ம இதை லைனிங்கை அந்த 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணிடலாம். அது வேணும். நம்ம இப்போ இது எப்படி தைக்கிறேன்றத பாருங்க. கரை அவங்களுக்கு இடுப்பு வச்சா நல்லா இருக்கும் இல்லையா, அதனால இதை வைக்கிறேன். இப்போ இதை தைச்சு இதை அப்படியே இப்படி திருப்பி இதில் படிமன் தேய்க்கும். இந்த துணி நம்ம தச்சு துணி இந்த பக்கமாகவே இந்த லைனிங் பக்கம் இருக்கணும். இதை தெரிதுங்களா? உள்ள இதை தெரிது பாருங்க, உள்ளே இருக்கணும். இன்னொரு தையல் அப்படியே போட்டாச்சா. இப்போ வந்து இதை அப்படியே திருப்பிக்கலாம். தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டாச்சுப்பா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ திருப்பி பார்ப்போமா? அங்கே பாருங்கள், இடுப்புக்கு குட்டி கரை அழகாக இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், வச்சாச்சா. அடுத்தது வந்து ப்ளீட்டு, பின்னாடி டாட் டாட் வைக்கணும். இங்கே சென்டர் பாயிண்ட்டு, ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் பிடிச்சி ரஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சு ஒரு 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். டாட் பிடிச்சி எடுத்தது. அதேமாரி இது ஷோல்டர் பக்கம் 2 டாட்டுமே பிடிச்சாச்சுப்பா. இங்கே பாருங்கள், ஓகேங்களா? பிடிச்சாச்சு. இப்போ இதை மடிச்சுட்டு நம்ம சுற்றளவு போட்டுக்கலாம். அதேமாரி ப்ளவுஸை இங்கே பாருங்கள், இந்த இருக்குல்லைங்களா அந்த பாதி, இதை இப்படி மடித்து இதை பிடிச்சி இப்படி சுற்றளவு. ஓகேவா? இன்னொரு பக்கம். அவ்வளோதான், இதனுடைய வேலை முடிஞ்சுது. அப்புறமா முன்பக்கம் பீஸ் தச்சு எடுத்துப்போமா? லைனிங் இதை வச்சுருங்களா, உள் பக்கம் தான் வச்சுருக்கேன், இது வெளிப்பக்கம். அவ்வளோதான்பா. இப்போ சுற்றி தையல் போட்டு எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சுங்களா. இப்போ இதே மாதிரியே இந்த பீஸை வந்து இங்கே பாருங்கள், அந்த பீஸ் இப்படி வச்சுருக்கோமா, இப்படி வச்சுருக்கோம்ல லைனிங்கு, இந்த பீஸை இப்படி வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்து வைக்கணும். மாற்றி தைச்சிட்டோம்னா அப்புறம் பிரித்து தைக்கணும். இந்த மாதிரி சுற்றி தையல் போடணும். தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மாதிரி அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஓகேவா? இது வச்சுட்டு இப்போ வந்து 2.5 உயரம், இங்கே 1.25, இந்த பக்கம் 1.25. ஓகேவா? இதை நம்ம பிடிச்சிக்கலாம். இங்கே கொக்கிப்பட்டி கைப்பட்டியாண்ட 2.5. இங்கே வந்து நம்மளா போட்டுக்கிட்டு என்ன எவ்வளோ இருக்கணும்னா பார்த்தா 3.5 வருதுப்பா. ஓகேவா? இந்த ரெண்டும் நம்ம மார்க் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். இது ரெண்டும் இப்படி போட்டோம்னா இங்கே ஒரு போட்டோம்னா ஒரு முக்கோண ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ டாட் பிடிச்சிக்குமா? இங்கே பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டு, ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் பிடிச்சி ஓகேவா? 2 தையல் போட்டுருந்தாலும் போட்டுங்க. இப்போ இந்த 2 தையல் பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ இது உள்ள லைனிங் துணிலாம் கரெக்டாக உட்காருதான்னு பார்த்து தைக்கணும். நீங்கள் அப்படியே எடுத்து தைச்சிங்கன்னா லைனிங் துணி உள்ளே உட்காராது, அது வந்து பிரிஞ்சு போகும். 2 துணியாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து வெளியே வந்துடும். அதனால் வந்து சில சமயம்லாம் மார்பு துணி லூஸ் கொடுக்குதுக்கா, லைனிங்கும் அதுவும் ஒட்டலை, தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓகேங்களா? அங்கே பாருங்கள், கட் ஸ்டீச் அழகாக அதை பாருங்க உட்காருதுங்களா. நீங்கள் பாருங்கள். ஓகே, இதேமாரி தான் இப்போ இதை பிடிச்சி எடுக்க போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பட்டி வைக்க போகிறோம். பெட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெயின் பீஸ் பாருங்கள். நீங்கள் உள் பக்கமாக வச்சுங்க, மெயின் பீஸை வெளிப்பக்கமாக. இதை பாருங்கள், அரைஞ்சி நான் இதை ஈர்த்து வச்சுருக்கேன். அந்த நம்மளோட ப்ளவுஸோட முன் பீஸை கூட 2மே அரைஞ்சி மேலே ஈர்த்து வச்சுருக்கேன். இப்போ தைச்சிட்டு வந்துடும். இது இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா இப்படி மடித்து இப்படி உள்ளே வச்சுக்கங்க. உள்ளே வச்சுட்டு தையல் போட்டுனாங்க.
கப்பு அமுங்கின மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ப்ளீட் மடித்து தைக்கிறீங்க பார்த்தியா, அதில் தாம்மா இருக்குது. அதை நல்லா மடித்து தைச்சிங்கன்னா தான் கப் ஷேப் வந்து நல்லா உட்காரும். நீங்கள் அப்படியே இதை வந்து இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அழகாக கொஞ்சோண்டு இதை தைத்து பாருங்கள், மடிச்சது அந்த மாதிரி இருக்கணும். இருங்க, இதை இப்போ நம்ம படிமான் தையல் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கும் நம்ம 1 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணணும். இமீடியட் கிட்ட நான் இங்கே தானே இருக்குதுக்கா அப்படின்னு நேராக கட் பண்ணுங்க. நேராக கட் பண்ணிங்கன்னா சைட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே துணி பத்தாமல் போகும். இது இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணல. ஏன்னா நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா இங்கே இந்த துணி இப்படி வரும், இப்படி கிராஸாக வரும். அப்போ நமக்கு நேர் ஐப்பட்டி கொக்கி பட்டி வைக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் வந்து 1/2 இன்ச்சு ஈர்த்து வச்ச மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு இன்னொரு பீஸ் தைச்சிரும், அப்புறமா மடித்து தைச்சிக்கலாம். மார் ஷேப்பு அமுங்கின மாதிரி கரெக்டாக இல்லைக்கா எனக்கு. சில பேர் வந்து கப் சைஸ் அமுங்கின மாதிரி சொன்னாங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசனும் இங்கே பாருங்கள், இதை அப்படியே வச்சு தைச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை அப்படியே வச்சு தைச்சிங்கன்னா அமுங்கின மாதிரி தான் தெரியும். இதை நீங்கள் இப்படி மடித்து இப்படி கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக கப் சைஸு கரெக்டாக உட்காரும். இதுவும் ஒரு டிப்ஸ் தாம்மா. பீஸ் தைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த பீஸை இங்கே பாருங்கள் இப்படி வச்சு இப்படி கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மார்க்கை அப்படியே நேராக மார்க் பண்ணாமல் இப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் மேலே ஏற்றினாப்புல. ஓகேவா? இது வந்து நேராக விடனா வயிறு வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றின மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். 1 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்க துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஏற்றினாப்புல கொக்கி பட்டியாண்ட இங்கே வந்து கரெக்டாக அப்படியே தைச்சின்னு போக வேண்டியது தான். இது சுகுரான அளவு. பேக் பீஸில் கரெக்டாக எப்படி வச்சுமோ அதே மாதிரி தைச்சிடணும். இங்கே ஐப்பட்டியான போகும்போது மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றின மாதிரி. இந்த 1 இன்ச்சு இப்படியே தான் இருக்கணும். கரெக்டாக வெட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகேவா? இப்போ இது தைச்சாச்சு, அதுவும் தைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கொக்கி பீஸ் தைச்சிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணலை. கொக்கி ஐ பீஸும் கொக்கி பீஸும் நம்ம தைச்சி முடிச்சுட்டு தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது மடிச்சுப்போமா? ஒரு மடிப்பு 2, இது நெடுக்க 2 அப்படி மடிச்சிக்கிறோமா? இன்னொன்று 3. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மடிப்பு இப்படி வரணும். நெடுக்க தைச்சிக்கோமா. இது வந்து ஐ பீஸுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட பீஸும் ஜாயின் பண்ணி வைக்கணும். இதை அதை கரெக்டாக போட்டு வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இது அப்படியே இது உள் பக்கமாக வைக்கணும். உள் பக்கமாக வச்சு 1/2 இன்ச்சோ ஒரு இந்த பக்கம் மடித்து தைக்க விட்டுட்டு தைச்சி எடுத்துடலாம். ஓகேவா? இதை இப்படி திருப்பி இது இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி மடிச்சுக்கிட்டு ஒரு மடிப்பாச்சா, இது 2 மடிப்பு, அவ்வளோதான். இது 2 மடிப்பு தான். ஓகேவா? நம்ம இதை போட்டிருக்கோம்ல, அந்த தையல் மறையிற அளவுக்கு மடிச்சிக்கலாம். இது வந்து நடுமதியமாக தையல் போடணும். ஓகே, இப்போ வந்து இது 2ஐயும் இங்கே பாருங்கள் இப்படி சமமாக வச்சு பார்க்கணும். இதில் எது கொஞ்சம் குட்டலாக இருக்குதுன்னு பார்த்தா கொக்கி பீஸு குட்டலாக இருக்கு. இங்கே பாருங்கள், இது இப்படி வச்சு எது கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அந்த கம்மியாக இருக்கிறதுக்கு அதுக்கு கரெக்டாக வச்சு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஏன்னா ஒன்று முன்ன பின்ன வரும் இல்லையா, அதுக்காக இது. அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேப் கொடுத்துருங்க. ஐ பீஸு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, கொக்கி பீஸு கம்மியாக இருக்குது. கொக்கி கம்மியாக இருக்கு இல்லையா, கம்மியாக இருக்கிற மாதிரி எது கம்மியாக இருக்கோ அந்த துணி திட்டத்துக்கு இதையும் கட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு சின்ன டிப்ஸு எதுக்குன்னா, அந்த பிசுறு தெரியாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், 2மே மேல் பீஸாக போட்டிருக்கேன். அந்த மேல் பீஸை இப்படி எடுத்து கரெக்டாக வச்சுங்க, கொஞ்சமாக தைச்சிக்கங்க. ஓகேவா? இதை இப்போ இப்படி மடித்து இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பிசுறு தெரியாது. 2 தையல் போட்டு இங்கே பாருங்கள், பிசுறு தெரியலையா? ஓகேவா? இதை இப்போ இதையும் அதே மாதிரி தான் தைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 பீஸும் 2 ஷோல்டரையும் தையல் வச்சாச்சு. இப்போ வந்து கை தைக்க போகிறோம். கை வந்து பஃப் கை, வாங்க பார்க்கலாம்.
கை தைக்கணும் பார்ப்போம். நம்ம கை தைக்க போகிறோம். இது வந்து நான் 7 இன்ச் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம ப்ளீட் தைக்க போகிறோம். நான் வந்து அவங்களோட கை உயரம் வந்து 10 இருந்தது இல்லைங்களா, கரை இந்த பாருங்கள், ப்ளவுஸோட கரை 4 இன்ச்சும், இது சேரீயோட கலர் இதில் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுனா 6 இன்ச்சு மட்டும் கட் பண்ணக்கூடாது, 1 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சாக கட் பண்ணலாம். 7 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளீட் வச்சுக்கலாம். மேலே எவ்வளோ அரைஞ்சிருக்கோ அதேமாரி உள்ளே அரைஞ்சி துணி உள்ளே போகணும். இப்போ ஒரு பக்கம் நம்ம வச்சுட்டோம், இன்னொரு பக்கம் அதேமாரி சேம் இது ஆப்போசிட்டில் நம்ம எப்படி இப்போ முன்னாடி தைச்சோமோ அதேமாரி அரை இன்ச்சு எடுத்து இப்போ நம்ம எல்லா ப்ளீட்டும் வச்சாச்சுப்பா. இங்கே பாருங்க வந்துச்சா. இது வந்து லைட்டாக நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா. கொஞ்சம் ப்ளீட் அப்படியே இருக்குன்றதுனால கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் ரெண்டுமே தைச்சாச்சு, அயன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அந்த கரையை ஜாயின் பண்ணோமா, அந்த கரையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதனால் இங்கே கொஞ்சம் விட்டு கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது 2 கைக்கு வேணும் இல்லையா, அதனால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட இது ஜாயின் பண்ணிடலாம். இந்த அரைஞ்சி விட்டோம்ல, இந்த அரைஞ்சை இதில் வச்சு ஜாயின் பண்ணணும். அந்த தையலுக்கு கொஞ்சம் உள்ள தையல் போட்டாச்சுப்பா. இப்போ திருப்பிமா ஓகே. இப்போ வந்து இதுக்கு ஒரு படிமான் தையல் கொடுத்துடலாம். படிமான் தையல் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதோட லைனிங் வச்சு செட் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குமா. இப்போ லைனிங்கை விட இது துணி கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸ் புடவை துணி ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க இந்த துணியோட இந்த துணி வைக்கிறீங்க அப்படின்றல, இது வந்து உள்ளே போயிடலாமா, இது வந்து நம்ம கைக்கு நிற்கும். அதனால் வந்து திரும்ப நம்ம புடவையில் போய் கட் பண்ண முடியாதுல்ல, அப்புறம் கொசுலும் வந்து கம்மியாக வரும் இல்லையா. அதனால் வந்து ஜாக்கெட் பீஸில் நீந்ததையே நான் கைக்கு ஜாயிண்ட்டுக்கு வச்சுக்கிறேன். இப்போ இதை திருப்பி படிமான் தையல் போட்டுக்கலாம். ஒரு பாப்பா கை பத்தலைன்னா எப்படிக்கா ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டல, இதே மெத்தட் தான்மா. பத்தலைன்னா இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ வந்து லைனிங் நம்ம கரெக்டாக வச்சு பார்ப்போமா. இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா மா. இப்போ லைனிங்க்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது. கைக்கு துணி பத்தலை அப்படின்னு ஒரு பாப்பா போட்டிருந்தீங்க. இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஓகேவா. இப்படி வச்சு மேலே வச்சு தைச்சிட்டு இப்படி திருப்பி படிமான் தையல் போட்டுக்கணும். அவ்வளோதாம்மா. இதுதான் கை பத்தலைன்னா நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கணும். இப்போ வந்து எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மெயின் பீஸில் வச்சுருக்கேன். ஓகேவா. இது வந்து மேல் பக்கம், இது அதுக்கு மேலே லைனிங் போட்டிருக்கேன். நம்ம திருப்பணும். ஓகேவா. இப்போ தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சாச்சுமா. இப்போ நம்ம திருப்பி இந்த துணி இப்படியே இருக்கணும், அப்படியே வச்சு நம்ம படிமான் தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு தையல், 2 தையல் போட்டாச்சு. இப்போ திருப்பி இப்படி வச்சு சுற்றி தையல் போடணும். இங்கே பாருங்கள், இந்த ப்ளீட்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தையல் அடிச்சுக்கணும். இப்போ சுற்றி தையல் போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சென்ட்ரு பாயிண்ட், இது முன் பீஸு, அந்த முன் பக்கம் போனோம் இல்லையா, அதுக்கான மார்க்கு. ஓகேவாப்பா. இங்கே பாருங்கள், கை அழகாக இருக்கா. ஓகே. அடுத்தது இன்னொரு பீஸ் தைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இங்கே பாரு எல்லாமே முடிஞ்சிச்சுரா. இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மார்க் எதுக்குன்னா, இது முன் பக்கம் இல்லையா, அதனால் இந்த பக்கம் வரணுன்றதுக்காக இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இப்படி வச்சு பார்த்துன்னே போவோம். கை வரைக்கும் வருதா, இதுலேருந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம். மடிப்புலாம் அந்தாண்ட பக்கம் போவோம், அதெல்லாம் பார்த்து
கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்து தைச்சிட்டு வரணும். இப்போ அங்கேருந்து தைச்சின்னு வந்தோமா, இங்கே பாருங்கள், இது ஷோல்டர், இது சென்டர் பாயிண்ட்டு. ஓகேவா? கரெக்டாக திருப்பிக்கலாமா கையை? இங்கே பாரு, இது எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம இதை கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா? அதேமாரி இந்த பக்கம் இந்தாண்ட இதில் வந்து கைக்கு 2 தையல் போடணும். ஓகேவா? இதை போட்டு எடுத்தாச்சு. இன்னொரு கை இதே மாதிரி தான் தைக்க போகிறேன். இப்போது எல்லாமே முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு துணி நேர் பீஸ் தான் எடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கைட் பீஸ் தைச்சிடலாம் வாங்க. இங்கே தையலுக்கு விட்டுட்டு இந்த ரவுண்டாண்ட லைட்டாக ப்ளீட் வச்சுக்கலாம். அடுத்த ரவுண்டு வருது இல்லைப்பா, அங்கே ஒரு ரவுண்டு. எங்கெல்லாம் நமக்கு ரவுண்டு எங்கே முதுகில் 2 இடம் வரும் இல்லைங்களா, இந்த பக்கமும் இந்த பக்கமும், இந்த ரவுண்டாண்ட இங்கே முன்பக்கம் 2 வரும். அங்கெல்லாம் வந்து ப்ளீட் வச்சோம்னா கைத்து திரும்ப தைக்கும் போது அழகாக படிமானமாக உட்காரும். இப்போ இங்கே ஒரு ரவுண்டு வருது பாருங்கள். ஓகேவா? இங்கே 2 ப்ளீட். துணி இப்படி விரிச்சு போட்டு இந்த டாட் பிடிச்சிங்களா, அதுக்கு பக்கத்தில் கட் பண்ணி விட்டுருங்க. பிசுறு இருந்தாலும் கட் பண்ணிட்டு நம்ம எங்கெல்லாம் டாட் வச்சுமோ அங்கே எல்லா இடத்துலையும் கட் கொடுக்கணும். இதுதான் கைட் பீஸ். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக உட்காரும். நம்ம தைச்சிட்டு கட் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மடித்து வைக்கிறத எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு இதை மடிச்சுட்டு எப்படி, அவ்வளோதான். இப்போ இது மேலே தையல் போட்டு இப்போ தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வளைவுலாம் நல்லா இப்படி வளைக்கணும். அப்போ தான் வந்து கழுத்து நல்லா உட்காரும். அடுத்தது வந்து இந்த முதுவாண்டை ஒரு ரவுண்டு வருது இல்லைங்களா, பாருங்கள், அந்த முதுவாண்டை ரவுண்டு வரும்போதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இப்படி மடிச்சுட்டு இந்த கை இப்படி அந்த ரவுண்டு நாப்பில் இப்படி சொல்லணும். அப்போ தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பு அழகாக உட்காரும். இப்போ ரவுண்டாண்டை வரும்போது மட்டும் நம்ம கையை எப்படி வச்சுக்கணும், அந்த ரவுண்டு எப்படி இதோ அதே மாதிரியே வளைக்கணும். ஒரு ரவுண்டுப்பா இதை வந்து பாருங்க, அந்த ரவுண்டான மட்டும் நம்ம கையை அழகாக அப்படி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை மடிச்சிக்கலாம். இப்போ வி அடிச்சிக்கலாம். இப்போ வி அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 5 கொக்கி இல்லையா, வி தச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம கைட் பீஸ் ஒரு தையல் தான் போட்டோம், இன்னொரு தையல் போடணும். வாங்க, அந்த வளைவாண்டை நம்ம இங்கே பாருங்கள், அதேமாரி நம்ம முதல்ல தைச்சோம் இல்லையா, அதேமாரி தைச்சிட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கா. அந்த ரவுண்ட்லாம் பாரு உட்காந்துருக்கா. இங்கே பாருங்கள், ரவுண்டெல்லாம் அழகாக உட்காந்துருக்கா. இந்த ரவுண்ட்லாம் நம்ம அந்த மாதிரி தைக்கும் போது அழகாக உட்காரும். இப்போ வந்து நாட்டு வைக்க போகிறோம். இப்போ நாட்டு தைக்க போகிறோம் இல்லையா, அதுமாரி பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு மூலை எடுத்து இன்னொரு மூலையில் வச்சு இந்த கயிறு எப்படி வச்சு இதை மடிச்சிக்கலாம். இதை மடித்து இதை கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான்டா. இப்போ வந்து நாட்டு கயிறு ஜாயின் பண்ண போகிறோம். 2.5 இன்ச்சு வச்சுங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்குல்ல, அதுலேருந்து 2.5, அதான் கரெக்டாக இருக்கும். மேலேயும் ஒன்றுமே வச்சிடக்கூடாது, கீழேயும் வச்சிடக்கூடாது. 2.5 வச்சா கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பக்கம் லேஸு எதுவும் அந்த பின்னாடி பேக்கில் டிசைன்லாம் எதுவும் வேணான்ட்டாங்க, இந்த கைக்கு மட்டும் கொடுங்கன்னாங்க. அதனால் வந்து கைக்கு பஃப் வச்சு அழகாக பண்ணியாச்சு. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.